அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு நீர் தந்த இந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தின கர்த்தர். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதை தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். இது அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த லெந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை சிந்திக்க போகிறோம். அதனுடைய ஆதார வசனமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆளுவதற்கு ராஜாவை கேட்டார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தாராம்? வேதம் சொல்லுகிறது, தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷமாய் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. இந்த 40 ஆண்டுகள் சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் நல்ல திறமையான ஆள்தான், நல்ல தைரியசாலி, யுத்த வீரன். அவன் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்கிறபடி பார்த்தா எல்லாரை விட ஒரு அடி உயரமாய் இருந்தவர். அப்படிப்பட்ட திடகாத்திரமான, திறமையான, தைரியமான ஒரு ராஜா 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக இல்லை. சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சாமுவேலை மிஞ்சி அவன் பலி செலுத்தினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவர்களை முற்றிலுமாக அழிக்காமல் ராஜாவை பிடித்து கொண்டு வந்தார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆடுகளிலே மாடுகளிலே முதல் தரமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார், அழிக்கலை. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, கீழ்ப்படிதல் தானேப்பா முக்கியம். அதை விட்டுட்டு நீ பலி செலுத்தினால் எனக்கு என்ன, நீ தகன பலி செலுத்தினால் எனக்கு என்ன, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அதன் பிறகு சொல்றாரு, சவுலை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனுடைய விளைவு தான் நீங்க பார்க்கும்போது இந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தும் பொழுது தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றார். ஏன் அவனை ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று அவனை குறித்து கேள்வி கேட்போமானால் ஆண்டவரே சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் என்னுடைய மனதிற்கு ஏற்றவன், a man after my own heart என்று சொல்லுகிறது. என்னுடைய இருதயத்துக்கு ஒத்து போன ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்றார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நோக்கம் வைத்திருந்தார். என்னன்னா, எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான். அப்ப இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்தது, ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புகிறார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ வேண்டுமானால்
கர்த்தர் எதையெல்லாம் விரும்புகிறார் அல்லது எதெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர் செய்கிற காரியத்தை நாமும் செய்ய முடியும். ஆகவே இந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான் அல்லது கர்த்தருடைய மனதை எப்படி புரிந்து கொண்டான் என்பதை பார்த்து அதன்படி நாமும் வாழ நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. முதலாவதாக இந்த தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 27:10 மனப்பாடமா தெரியணும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த இடத்துல தாவீது கர்த்தரை புரிந்து கொண்டான். எப்படி புரிந்து கொண்டான் தெரியுமா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு நல்ல உறவு ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது ஒன்று கடவுளுடைய உறவு, ரெண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உள்ள உறவு. அதுலேயும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நேசிக்கிற அந்த நேசம் இருக்குது பாருங்க, அது மேன்மையானது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கிற ஒரு நல்ல உறவு தான் பெற்றோர்களுடைய உறவு. அவர்களிடத்துல அந்த பிள்ளைங்க கிட்ட என்ன குறை இருந்தாலும் அந்த குறைகளை அவர்கள் சுட்டி காண்பிப்பார்களே தவிர அந்த குறைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறவர்களாக பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போல வேதம் அந்த பெற்றோர்களை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் தைரியமாய் வந்து எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை உள்ள மக்களாய் இருக்கிறார். இந்த உரிமை உள்ள, உதவி செய்கிற, கரிசனை உள்ள, அன்புள்ள ஒரு பெற்றோர், தகப்பனும் தாயும் இந்த உலகத்தில் கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்கள் கைவிட்டாலும் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தை சங்கீதக்காரன் ஏன் அவர் சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கடந்த கால அனுபவம் அது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இந்த ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். ஆகவே என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் ராஜாவாக ஆக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ உன் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். அங்கே போன பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த சாமுவேல் போய் அங்கே இந்த ஈசாயின் இடத்துல கேட்கிறான், உன் பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் வர்றாங்க. நீங்க வேதத்தை பார்க்கும்போது அங்கே 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பிள்ளை வரார், எலியாப் என்கிற ஒரு பிள்ளை அங்கே வருகிறான். எலியாபு வந்த உடனே இந்த சாமுவேல் நினைக்கிறாரு, அந்த பகுதியில் சொல்லுகிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த எலியாப் என்கிற மூத்த மகன் ராஜாவுக்குரிய தகுதிகளோடு நிற்கிறார். ஆகவே அப்பா பார்க்கிறாரு, இந்த பிள்ளை தான், இந்த சாமுவேல் பார்க்கிறாரு, இந்த பிள்ளை தான் ராஜாவாகணும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, இவனுடைய முகத்தை பார்க்காதப்பா. ஆண்டவர் அங்கே 7வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை அங்கே சாமுவேலுக்கு சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், வெளிப்புறமான தகுதி கர்த்தருக்கு பிரியமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் உயரமா இருக்கிறாங்க, கலரா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல திறமசாலிகளா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு சிலரை இவங்க தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா.
அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு சொல்லி தருகிற ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா? நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு திறமை இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். என்னுடைய தகுதியை பார்க்கல, என்னுடைய திறமையை பார்க்கல, என்னுடைய தாளந்துகளை பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறாரு? என்னுடைய இருதயத்தில் பார்க்கிறாரு. அந்த இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு உகந்த இருதயமாய் இருக்கணும். எலியாபை சொல்லிட்டாரு, அவன் ராஜாவாகிறதுக்கு தகுதி இல்லை. அடுத்தது 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அபினதாப் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் வர்றான். அப்போ அவன் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்ல, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை சொல்லிட்டார். அடுத்தது ஈசா என்ன பண்றார்? சம்மாவை கடந்து போக பண்ணினார். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசா என்ன பண்றாரு? தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அருமையானவர்களே, இவருக்கு இருந்த பிள்ளைகள்ல 7 பேரை முன்னால கொண்டு வந்துட்டார். இந்த 7 பேரையும் அப்பா என்ன நினைச்சார் தெரியுமா? இவங்கள யாரோ ஒருத்தன் ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அவர் நினைச்சு அங்கே கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அப்பாவுக்கு இந்த 7 பிள்ளைகளை கொண்டு வர தெரிஞ்சவருக்கு காட்டுல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வரணுன்ற ஞாபகமே கிடையாது. முதல்ல நாம் பார்க்கிறோம், அப்பாவே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, இந்த 7 பிள்ளைங்கள்ல தான் யாரோ ஒருத்தர் ராஜாவாக போகிறார். இந்த 8வது பிள்ளை ஒன்று இருக்குது, உருப்படாத்து, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு எந்த திறமையும் கிடையாது, ஆடை மேய்க்கிறதுக்கு தான் அதுக்கு தெரியும் அப்படின்னு அப்பா ஒரு வேளை முத்திரை குத்தி வச்சிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இப்போ சாமுவேல் சொல்றாரு, அவனை கொண்டு வாங்க. அருமையான தேவஜனமே, நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களை ராஜாவாக தெரிந்தெடுக்கவில்லை. ஒருவேளை உலக பிரகாரமான தகுதிகள் இவர்களுக்கு இருக்கலாம், ஆனா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய திறமைகளையும் தகுதிகளையும் நினைத்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்க முடியாது. அதை விட ஒன்று பண்ணலாம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு எனக்கும் வேணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முதல்ல தாவீதுக்கு தகுதி இல்லை என்று அவனுடைய பெற்றோர் ஒருவேளை ஒதுக்கி இருக்கலாம். 2வது, நான் இதை வாசிக்கும் போது இப்படி யோசிச்சேன், ஒரு சில காலங்கள் நம்ம கண்ணில் படாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா? இல்லை, இவன் காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன். ஆகவே இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7 பிள்ளைங்க, திறமையானவங்க, யுத்த வீரர்கள், அந்த இராணுவத்தில், சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்க, இவர்கள் தான் ராஜாவாவாங்க அப்படின்னு யோசிச்சவர் இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறதையே மறந்துட்டாரு. இப்போ சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பெற்றோர்கள் ஒருவேளை அவனை மறந்து போயிருக்கலாம். 3வது ஒரு காரியத்தில் நாம் பார்க்கும்போது, அவன் யுத்த வீரனை போல இல்லை. அதுதான் நான் கவனிக்கணும். அவன் யார் இல்லை? யுத்த வீரனை போல இல்லை. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் எப்படி இருக்கிறானா பாருங்க, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அவருக்கு ரொம்ப பெரிய மசில்ஸ் எல்லாம் கிடையாது, யுத்த வீரனை போல இல்லை, கரடு முரடான ஆள் இல்லை, ரொம்ப அழகா இருக்கிறார். கண்ணு வேதம் சொல்லுது பாரு, அழகிய கண்களும், அப்புறம் சிவந்த மேனியும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த பையனை பார்த்தா இவன் ஹீரோவா போகலாமே தவிர இவன் ராஜாவா வர்றதுக்கு தகுதி இல்லை. அழகா இருக்கிறான், கலரா இருக்கிறான், நல்ல கண்ணு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா.
அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்ப்பது இல்லை. மனுஷன் எப்படி பார்க்கிறான்? இவன் சின்ன பையன், இவன் அழகா இருக்கிறான், சோப்பா இருக்கிறான், நல்ல கண் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இவன் ராஜாவாக முடியுமா அப்படின்னு நினைச்சா, ஆண்டவர் பாருங்க இந்த தாவீதை அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 72வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது பாருங்க. 78ஆம் சங்கீதம் 72வது வசனம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நல்ல கவனிங்க, ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன் தான். அவனை ஆண்டவர் ராஜாவாக்கும் போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி நடத்தினான். அல்லேலூயா. அவன் இருதயத்தில் என்ன இருந்துச்சு? உண்மை இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள்ல உண்மை இருக்கணும், நம்ம நினைக்கிற நினைவுகள்ல உண்மை இருக்கணும், நம்ம செய்கிற செயல்ல உண்மை இருக்கணும். எனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் யார் அப்படின்னா, அவன் இருதயம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும். இப்போ இந்த 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 தாவீதை ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 13வது வசனத்தில் சொல்லுகிறது, சாமுவேல் என்ன பண்ணாராம்? தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் அவனுக்கு எதுவும் பெரிய திறமைகளோ பெரிய வல்லமையோ இல்லை. எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள வந்ததோ அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லுகிறது. அப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். எங்க தெரியுமா? தன் சகோதரர்களுக்கு நடுவில். அந்த சகோதரர்கள் யார்? திறமையானவர்கள், பலசாலிகள், ராஜாவாக தகுதியானவர்கள். ஆனா அவங்க நடுவுல ஒரு சின்ன பையனை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு, தம்முடைய ஆவியை அவனுக்குள்ள வைக்கிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வருமானால் அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, இப்போ சவுல் கேட்கிறாரு, எனக்கு முன்னால நன்றாய் வாசிக்கத்தக்க 17வது வசனம், நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ அவனுடைய வேலைக்காரர் சொல்றாங்க, இதோ பெத்லகேமியனான ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். இப்போ நல்ல கவனிங்க, இப்போ நம்ம 12வது வசனத்தையும் இந்த 18வது வசனத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன். ஆனா இங்க கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவனை ஆண்டவர் பலப்படுத்தி நடத்தும் போது இப்ப வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவன் பராக்கிரமசாலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் யுத்த வீரன். அப்புறம் காரிய சமர்த்தன். இதுக்கு 2 வார்த்தை சொல்றாங்க. காரிய சமர்த்தன் அப்படின்னா செய்கிற காரியத்துல திறமை உள்ளவன். ஒரு இடம் சொல்லுது, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பொதுமொழி பெயர்ப்புல சொல்லுது, அவன் பேச்சு திறமை உள்ளவனாய் இருந்தான். பாருங்க, ஆடு மேய்க்கிறவங்க ஆட்டு பின்னால சுத்திட்டு இருந்தவனுக்கு ஒரு திறமை வருது. என்ன திறமை தெரியுமா? பேச்சு திறமை, செய்கிற காரியங்களில வெற்றி உள்ள ஒரு நிலை. அடுத்தது சொல்லுகிறது, அவன் சௌந்தரியம் உள்ளவன். சௌந்தரியம் உள்ளவன், நல்ல ரூபம் போயிடுச்சு, இப்போ சௌந்தரியம் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு யுத்த வீரனுக்குரிய உடல் தகுதி அவனுக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினால் அவனுக்கு தேவையான அத்தனை தகுதிகளையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே,
இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ள வேணும். என் சகோதரர்கள் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில் யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாமல் என்னை சேர்த்து கொண்டு என்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. என் தகுதி என்னால வரல, என் தகுதி உம்மாலே வருகிறது. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது அவர் என்னுடைய திறமைகளை மாற்றுகிறார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், என்னுடைய உடல் தோற்றத்தை மாற்றுறாரு, என்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பை குறித்து சொல்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனிதர்களிலே ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார், எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் எதை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது சொல்லுகிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்தெடுத்த தேவன். அப்போ இதெல்லாம் தெரிந்தெடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? மாம்சமான யாரும் தன்னை பெரியவன் என்று சொல்லாதபடிக்கு, அடுத்த வார்த்தை சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்போ யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? பலவீனமானவனை தேர்ந்தெடுத்திருக்கார், பைத்தியமானவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அப்புறம் இல்லாதவன், இழிவான நிலையில் இருக்கிறவன், இவங்களெல்லாம் தெரிந்தெடுத்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 31வது வசனத்தில், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய தகுதி எங்க இருந்து வருது? என் ஆண்டவரிடத்தில் இருந்து வருது. அவர்தான் எனக்கு ஞானம், அவர்தான் என்னுடைய நீதி, அவர்தான் என்னுடைய பரிசுத்தம், அவர்தான் என்னுடைய மீட்பு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேணும். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் தான், ஆனா என்னை நீர் தெரிந்தெடுக்க வல்லவர். உலகம் ஒருவேளை என்னை தகுதி இல்லாதவன் என்று ஒதுக்கலாம், உலகம் என்னை மறந்து போகலாம், ஏன் பெற்றோர் கூட என்னை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வீர். உமக்கு பிரியமான பாத்திரமாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவனுடைய பெற்றோர்கள் தகப்பனும் தாயும் ஒதுக்கலாம், அவனுடைய உடன்பிறப்புகள் ஒதுக்கலாம், தகுதியற்றவன், திறமையற்றவன், மறக்கப்பட்டவனாய் இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நினைத்தருளி அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை தெரிந்தெடுத்து அவனை சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணி, சாதாரணமானவன், சின்ன பையன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாலிபனை சௌந்தரியமுள்ளவனாக, வீரம் மிகுந்தவனாக அவனை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர், அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீயும் என் இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வாயானால் உன்னையும் நான் மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, என் தகுதியை நம்பி நான் உங்கள் பக்கத்தில் வரலப்பா, உங்கள் கிருபையை நம்பி வருகிறேன். என்னை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறேன். என்னை நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். உம்முடைய தெரிந்தெடுப்புக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் பைத்தியமானவர்கள் தான், இல்லாதவர்களா இழிவானவர்களா இருக்கிறவர்கள் தான். ஆனால் எங்களையும் தெரிந்தெடுத்து நீரே எங்களுக்கு ஞானமும், நீரே எங்களுக்கு நீதியும், நீரே எங்களுக்கு மேன்மையுமாய் மாறி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை அப்படி ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. வரும் நாட்களில் உம்முடைய தெரிந்தெடுப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.